ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு ஒரு விசேஷப்பட்ட பலியை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, போஜன பலி என்று பல பலிகளை குறித்து கடந்த நாட்களில் நீங்கள் சிந்தித்திருக்கலாம். இன்றைக்கு ஜீவ பலியை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். யார் தேவனுடைய ஜீவனால் புதுப்பிக்கப்பட்டார்களோ, யார் தேவனுடைய ஜீவனால் உண்டாக்கப்பட்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஜீவ பலியை செலுத்த முடியும். ஆமென். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவ பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். யார் கர்த்தருடைய ஆவியினால் பிறந்திருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவ பலியை செலுத்துவதற்கு தகுதியுடையவர்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகளா இருப்பீங்களானா இந்த ஜெபத்துக்கு வந்தது வீண். தேவா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி அந்த ஆவிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று. இயேசுவின் நாமத்தை யார் நெற்றிகளில் தரித்திருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய ஆவியினால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவபுத்திரர். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவபுத்திரர். இந்த தேவ சமூகத்தில் கடந்த நீங்கள் ஒருவராயிரம் தேவபுத்திரர் என்கிற எந்த நாமத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆயுஷ்காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல அதிகாலையில யார் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய சரீரங்களை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். உங்கள் மனம் புதிதாகிறபடினாலே நீங்கள் மறுரூபமாங்கள். யார் தங்களை ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். மறுரூபத்தின் ஆவியானவரை கொடுத்து நம்முடைய அவயங்களிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே, நம்முடைய நடக்கைகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே கர்த்தர் மறுரூபத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது அற்புத ஜெபமையம் அல்ல, உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துகிற ஒரு மகிமையின் ஆலயம். அது மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தையினாலே நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று. இயேசு மலையிலே 3 சீஷர்களை கொண்டு அவர் மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மறுரூபமானார். எதற்காக இப்படிப்பட்ட ஜெபங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது? எதற்காக இந்த பலிகளை குறித்த சிந்தனை கர்த்தர் ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நீங்களும் நானும் அது வருகை நாளிலே மறுரூபமாக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். சரி, இந்த ஜீவ பலியை நம்ம யார் இந்த ஜீவ பலியை செலுத்த முடியும்? வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்க ஜீவ பலியாக உங்களுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் பறந்திருக்கணும். கிறிஸ்துவின் சுபாவங்கள் உங்களுக்குள் வளர்ந்திருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை மாம்சத்தையும் சிலுவையிலே அறைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் யார் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ நீங்கள் முதலாவது நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் கல்வாரி. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நீங்க அறைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறா? இதை செய்யாத பட்சத்தில் நீங்கள் ஜீவ பலியை செலுத்த முடியாது. நீங்க ஜீவ பலியா மாற முடியாது. உங்கள் மன விருப்பம், மனசு மாம்சம் விரும்பின அந்த வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவினர்களை மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அதைத்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து சுபாவங்கள் உங்களுக்கு வளரணும்னா ஒவ்வொரு நீங்கள் கர்ப்ப வேதனை படணும், திறப்பல நிற்கணும், அழுது புலம்பணும். இப்பொழுது சிரிக்கிற நீங்கள் அழணும். இது சிரிக்கிற காலம் அல்ல, சந்தோஷப்படுகிற காலம் அல்ல, நாம் அழுகிற காலம். இப்பொழுது அழுதீங்கன்னா அங்க சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்போ நீங்க தேவ சமூகத்துல அழுது புலம்புகிற உங்கள் புலம்பலின் சத்தம் அங்க ஒரு பெரிய அக்களிப்பை உண்டாக்கும், பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கும். அதனாலதான் தாவீது சொல்கிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இங்க புலம்புவீங்க, இங்க புலம்பணும். தேசத்திற்காக திறப்புல நிற்கணும், உங்கள் ஆத்மா பலப்படும்படியாக. அதனால பவுல் சொல்கிறார், ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படணும், கர்த்தருக்குள் ஸ்திரப்படணும், கிருபையில ஸ்திரப்படணும், பரிசுத்தத்துல ஸ்திரப்படணும், விசுவாசத்துல ஸ்திரப்படணும், நற்கிரியையில ஸ்திரப்படணும், கர்த்தருடைய ஊழியத்துல ஸ்திரப்படணும். அதற்காகத்தான் ஆவிக்குரிய வரங்கள். கொரிந்தி சபை ஆவிக்குரிய எல்லா வரத்திலும் நிறைவுள்ளதாய் காணப்பட்டது. இந்த அற்புத ஜெபத்துல ஆவிக்குரிய எல்லா வரங்களும் கிரியை செய்யணுங்க. அதான் தேவ சித்தம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக அவர் வரங்களை கொடுக்கிறார். நீங்க உண்மையாகவே ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களில் மாத்திரமா உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவிக்குரிய வரங்களினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வருகிற நாட்களிலே இந்த கூடுகையிலே இந்த அற்புத ஜெபத்தில் கடந்து வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவிக்குரிய வரங்களில் அலங்கரிக்க போகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் இந்த அற்புத ஜெபத்தில் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார், போதகரை எழுப்ப போகிறார், சுவிசேஷகரை எழுப்ப போகிறார். உணவாக்குற வரங்கள் கிரியை செய்ய போகிறது. சாத்தான் எதிர்க்கிற வரங்கள், பிசாசை துரத்துற வரங்கள் இந்த அற்புத ஜெபத்தில் கர்த்தர் அலங்கரிப்பார். அந்த வார்த்தை கொடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு சகோதரிக்கான ஒரு வார்த்தை கொடுத்தார். கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை விருத்தி அடைய பண்ணி இருக்கிறார். உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தி அடையும். அவரால் உன் நாட்கள் பெருகும். நான் செத்து போயிருவேன், மரிச்சு போயிருவேன், இந்த வியாதியை நம் மரத்துக்கு நேராக கொண்டு போய் பயப்படாதீங்க. கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இருக்கிறார். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஏனென்றால் ஜீவனும் மரணமும் ஆவியின் அதிகாரத்திலே இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பலப்படுத்துகிறவர் கர்த்தர், ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர், நிலை நிறுத்துகிறவர் கர்த்தர், மறுரூபப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. அந்த கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேற யார் அந்த ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும்? நமக்கு சில தகுதிகள் வேண்டும். இரண்டாவது தகுதி என்னன்னா, வாசியுங்கள். அதே கலாத்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே
வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ரெண்டு பகுதியை பவுல் சொல்றார். முதலாவது, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இரண்டாவது, உலகத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். உலகத்தை அவங்க உள்ளத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகத்தின் சித்தங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகத்தின் ஆசைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்துக்கு நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டுதான் ஆகணும். உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நீங்க மேன்மை பாராட்டுகிற ஒரே ஒரு காரியம் சிலுவை தாங்க. சிலுவை. என்னுடைய பக்கத்து வீட்டு என்னுடைய மகளுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள், அங்கிள் எனக்கு பிறந்த நாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ஒரு நாள் அவளுக்காக ஒரு சிலுவையை வாங்கி வச்சிருந்தேன். அந்த சிலுவை அவளுக்கு பரிசா கொடுத்தோன்னா அவளுக்கு ரொம்ப முகமே அப்படி துக்க முகமா மாறிடுச்சு. என்ன அங்கிள், நான் பிறந்த நாளுக்காக நான் வந்திருக்கிறேன், இங்கே சிலுவையை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், சிலுவை என்பது துன்பம் அல்ல, பாடுகள் அல்ல. ஒரு பக்கம் சிலுவை துன்பத்திற்கு பாடுகளுக்கு அடையாளம் இருந்தாலும் அது வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. சிலுவை என்பது வெற்றிக்கு அடையாளம். சிலுவை என்பது சாத்தானை நசுக்குகிற ஒரு கருவி. இந்த சிலுவையிலே சாத்தானை கர்த்தர் பாதங்களில் நசுக்கி போட்டார். அது வெற்றிக்கு அடையாளம். நீங்க சிலுவையை கண்டு பயப்படாதீங்க. சிலுவை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஜெயம். சிலுவை என்பது நமக்கு பாவத்தின் மேல் தேவன் கொடுக்கிற ஆளுகை. சிலுவை என்பது தேவன் பரிசுத்தத்துக்கு நேராய் நமக்கு மேன்மை பாராட்டுகிற ஒரு இடம் சிலுவை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நமக்காக அவர் பாவமாக்கினார். உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டு, உலகத்துக்கு நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்களா? உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கா? அப்பொழுது மாத்திரம்தான் நீங்கள் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். யாருக்காக நீங்க எல்லாத்தையும் நஷ்டமா எண்றீங்க? அதே 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அதே 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். எதற்காக நாம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை, வேதனை இல்லாமல் பரலோகம் இல்லை. நீங்கள் அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ பாடுகளினுடைய நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரா? வேதனையுடைய நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? வியாதியினுடைய நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பாடுகளுக்கு என்று பயப்படாதீங்க. உங்களுக்காக பரலோகம் திறந்திருக்கிறது. உங்களுக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம், அதுக்குள்ள நம்ம போகணும். அதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் நஷ்டம் நினைக்கணும். இந்த பணம் எனக்கு நஷ்டம், இந்த பொருளாசை எனக்கு நஷ்டம், இந்த பெருமை எனக்கு நஷ்டம், இந்த உலகத்துல எல்லாமே நஷ்டம். அது ஒரு குப்பை. யார் தங்களை நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே தேவனுக்கு முன்பாக தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். நான்காவது ஒரு காரியம் உண்டு, வாசியுங்கள். அதே பிலிப்பியர் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். உனக்குள்ள ஒரு தவிப்பு உண்டாயிருக்கணும். யார் தங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இயேசு இன்றைக்கு வருவாங்க, நான் நிச்சயமா சந்திப்பேன். நம்முடைய குடிப்பு இந்த உலகத்துல கிடையாது. இந்த மாட மாளிகை, இந்த வீடு, இந்த பங்களா ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணி குப்பையுமா எண்ணி
கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வரிகளை நான் காணப்படுவேன் என்று தவிப்போடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். தவிப்பு இருக்கணும். ஏனென்றால் உம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு வருவார், இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார், இயேசு என்னை பெயர் சொல்லி என் மணவாளியே, என் உத்தமையே, நீ ரூபவதி என்று அழைப்பார். அதற்காகத்தான் இயேசுவின் வருகையின் நம்பிக்கை என்கிற அந்த தவிப்பு எப்போதும் உங்களுக்குள்ளே அனலா எரிந்து கொண்டே இருக்கணும். தவிப்பு இருக்கணும். நீங்க மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரும் கைவிடப்பட்டு போக கூடாது. வருகை நம்பிக்கையால் நிரப்பப்பட வேண்டும். அற்புத ஜெப மையத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசு வரும்போது நிச்சயமாய் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த அற்புத ஜெப மையம். ஆவிக்குரிய உலகத்திற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அல்ல, உலகத்துக்கரமான செழிப்பாதிகள் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, எப்படியாவது உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி மகிமையில சன்னிதானத்தில் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். நீ ஆவிக்குரிய தவிப்புள்ளவர்களாய் வருகை நம்பிக்கையால் நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஐந்தாவதாக ஒரு காரியம் உண்டு. யார் தங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும்? அதை பிலிப்பியர் எழுதின நிருபம் 14ஆம் வசனத்தை வாசிக்க. 13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கடைசியாக நீங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், நான் பாவம் கழுவப்பட்டுட்டேன், இயேசு பாவங்களை மன்னிச்சுட்டாரு என்கிற எண்ணத்தோடு விட்டுறக்கூடாது. அதை பிடித்து கொண்டேன், இயேசுவை நான் பிடித்து கொண்டேன், அவருடைய கிருபையை நான் பிடித்து கொண்டேன், அவருடைய பரிசுத்தத்தை நான் வாழ பிடித்து கொண்டேன், அவருடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று நீங்க விட்டுவிடக் கூடாது. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நீங்கள் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடி செல்கிறேன். பின்னுக்கு இழுக்கிறவன் சாத்தான், முன்னுக்கு நடத்தி செல்கிறவர் கர்த்தர். இந்த உலகத்துல தான் உனக்குள்ள ஒரு பின்மாற்றம் இருக்கிறா, உனக்குள்ள ஒரு இருள் இருக்கு. உன்னால துதிக்க முடியலையா, அதிகாலை ஜெபத்துக்கு வர முடியலையா, வியாதியை மேற்கொள்ள முடியலையா, இயேசுவை போல் மாற முடியலையா, இயேசு திவ்ய சுபாவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலையா, ஏதோ ஒரு காரியத்தில் நீ பின்மாற்றத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாய் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். பின்மாற்றின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். முன்னானவைகளை நோக்கி ஓடுவோமாக. அந்த முன்னானவைகள் என்ன? நான் வாசிக்கிறோம், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நோக்கி பார்க்க. மேலான எருசலேம் அது நமக்கு தாயாக இருக்கிறார். மேலான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்த அந்த மேலானதை நீங்கள் நோக்கி பார்க்கணும். உங்களுடைய லக்கு எப்படியாவது அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் அந்த ஜீவ பலி. நீங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இல்லைன்னா இந்த பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய லக்கு அந்த பந்தய தேவன் உங்களுக்காய் நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவியிலும் உங்கள் ஆத்மாவிலும் உங்கள் சரீரத்திலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய கிரியைகளும் உங்களுடைய நடக்கைகளிலும் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவனாய் வாழ்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீ எந்த பின்மாற்றத்தில் நீ வந்தையோ அந்த பின்மாற்றத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னால துதிக்க முடியலையா, ஆராதிக்க முடியலையா, கர்த்தருக்கு கொடுக்க முடியலையா, கர்த்தருக்கு காணிக்கைகளில் தசபாகங்களால் கர்த்தருக்கு கொடுக்க முடியலையா, சாபம் வீட்டில் குடியிருக்கா, கர்த்தர் சாப கட்டுகளை அவிழ்க்கிறார். உன் குடும்பத்தில் காணப்பட்ட சாபம் நீங்குகிறது. சாபங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சாபத்தையும் பாவத்தையும் முற்றிலுமாய் நீக்கி வெற்றி சிறந்தார். வியாதியை கண்டு பயப்படாதீங்க, போராட்டங்களை கண்டு பயப்படாதீங்க, துன்பங்களை கண்டு பயப்படாதீங்க. நமக்கு முன்பாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், கல்வாரி நாயகன் முன் செல்கிறார்.
அவர் உன் கரம் பிடித்திருக்கிறார் மகளே. அவருடைய ஆவினாலே உன்னை பிறக்க பண்ணுவார். அவருடைய ஆவினாலே உன்னை முத்தரித்து போடுவார். அவருடைய ஆவினாலே உன்னை மறுவப்படுத்துவார். அவருடைய ஆவினாலே உன்னை பலப்படுத்துவார். ஆவியிலே பலன் கொள்வாயாக, ஆவியிலே ஸ்திரப்படுத்துவாயாக, ஆவியிலே கிருபை பெற்றுக் கொள்வாயாக. கிருபை 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 கிருபை. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ரட்சித்த தேவன், உன்னை நம்பி அழைத்த தேவன் நிச்சயமாய் உன்னை விடுவித்து பாதுகாப்பார். நிச்சயமாய் தன்னுடைய பிள்ளையை அவர் ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாய் தன்னுடைய புத்திரராய் உன்னை ஏற்றுக்கொள்வார். துக்க நாட்கள் முடிகிறது மகளே. அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் முடிவு வரைந்து உன்னை காத்து அழைத்தவர். அதுதான் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார்.